சொந்தத்துக்கு நீங்கள் நின்று வீடு கட்டினீங்கன்னா கூட இப்படி கட்டுவீங்களான்னு தெரியலைங்க. வாடகைக்கு விடுற மாதிரி கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய வீட்டில் அவ்வளோ வேலைப்பாடுகள். வீட்டுக்குள்ளே போய் நின்று பார்த்தாவே தெரியும் பொருள்லாம் அப்படியே தரமாக போட்டிருக்காங்கன்னு. வாடகைக்கெல்லாம் விட வேண்டாங்க. அண்ணா தம்பிலாம் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி அழகாக கூட்டி போய்க்கலாம். அந்த மாதிரி வீட்டோட பிளானிங்லாம் நல்லா வசதியாக கொடுத்துருக்குறாங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன், 2 போர்ஷனுமே 2 BHK பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 2 போர்ஷனுமே வடக்கு பார்த்த மாதிரியான வாசலோடு இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரண்ட் பால்கனி இருக்குதுங்க. கிளே ஜாலி ஒர்க்கு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, அது போக சிவில் ஒர்க்கில் ஒரு டெக்ஸ்டர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகான கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு ஃபோல்டபுள் டைப் கேட் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் 2 கார் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி என்ன பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. 2 காரை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறக்கு வசதியாக ஃபோல்டபுள் டைப்பில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ரேம்ப் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 17க்கு 21 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் ஏரியாஸ். ஜனமோடியில் தனியாக போர்வெல் இருக்குது. அது போக வாட்டர் சம் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, கார்னர்ஸ்லாம் ஃபுல்லாக CCTV கேமராலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனோட மெயின் டோரு. வடக்கு பார்த்த மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி என்ன ட்ரெடிஷ்னல் டைப் டோரு தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனோட லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாடகைக்கு விடுறதை விட சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்ஷன்லேயும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷன்லேயும் சரி, பிளானிங் வந்து அட்டகாசமாக இருக்கும். சீலிங்கில் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 6 சைஸில் 2 பக்கத்தில் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. சீலிங் ஹைட்லாம் 11 அடி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் பண்ணியிருக்கிறாங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் உள்ள என்டர் ஆகும்போது பேனலிங் ஒர்க்கு, அது போக ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கிச்சன் போகிற வழியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் பேசேஜ்லேயே நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி இந்த போர்ஷனோட தனி பூஜா ரூம் வந்துடுதுங்க. பூஜா ரூமோட அளவு 4க்கு 5. வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட்டில் ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங். என்டர் ஆகும்போது ஒரு டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் எலக்ட்ரிக்கல் சிம்னிலாம் பொருத்தி நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள்லாம் கொடுத்து கவுண்டர் டாப்லாம் நான் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனில் பேஸ் யூனிட்டு, வால் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு டைனிங் ஏரியாலும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமாக பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து சூப்பரான டிசைன் உள்ள மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 16 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வால் ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த வால் ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்லையும் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸோட வாலில் இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கிளாஸான ஃபினிஷிங்கில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசிக்காக கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ்ல எல்லாம் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் மாட்டிட்டாங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கும் பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கும். இது வந்து ஃபைபர் டோரு. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 8 அளவில் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ். வாலுக்கு 11 அடிக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து அடுத்த பெட்ரூமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனோட 2வது பெட்ரூமை பார்க்கலாங்க. எல்லா பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் 8க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் பாருங்கள் வால் ஸ்டிக்கர். அதுபோக நமக்கு அங்கே பார்த்த மாதிரி தான் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷனுக்கான கிடைக்கிறதுக்கான ஜன்னல்கள் எல்லாமே இருக்குது. இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6 அளவில். அடுத்து நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தலாம். அவுட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதே இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸோடு இருக்குதுங்க. 6க்கு 5 அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைட்லேயே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர்கேஸ் எல்லாம் நல்லா வைடாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டெயில் ஒர்க்லாம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஹெட் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புத்தர் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஒரு
லாஞ்ச் மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு ரீச் ஆவீங்க. இந்த போர்ஷனோட ஒரு பால்கனி ஸ்பேஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல தின்ன மாதிரி நம்ம உட்காந்துட்டு ஷூலாம் போட்டுக்கிறக்கு வசதியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே நீங்கள் ஷூலாம் வச்சுக்கிறக்கு வசதியாக கபோர்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, கிளே ஜாலி ஒர்க்லாம் எலிவேஷனில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான தேக்கு மர டோரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோம்னா நம்ம கீழே பார்த்த மாதிரி தான் 16க்கு 16ங்கிற அளவு ஒரு ஸ்பேஸ். இதுதான் லிவிங் ஏரியா. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி நல்லா அதே மாதிரி கிளாஸின டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இன்டியோக்ஸ்லாம் அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வால் டெக்கரேஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். அப்போவே நமக்கு இந்த போர்ஷன்லேயும் வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க, டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி. கிச்சன் கம் டைனிங் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். 8க்கு 20ங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போக யூட்டிலிட்டிக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான இன்டோக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் கலரில் கவுண்டர் டெய்ல் ஒர்க்ஸு, அது போக ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. பார்க்குறங்க நல்லா இருக்குது. இங்கேயுமே எலக்ட்ரிக்கல் சிம்னி வந்துடுது. டெய்ல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாலாம் தாராளமாக ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸு, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். தனியாக ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனோட ஃபஸ்ட் பெட்ரூமாக பார்த்துடலாங்க. இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்னலங்க எல்லா பெட்ரூம்லேயும் இந்த வால் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஸ்பேஸு, ஸ்டடி டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, வால் ஷெல்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 7ங்கிற அளவில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க்ஸோட. அடுத்து நம்ம வந்து 2வது பெட்ரூமாக பார்த்தலாம். இதுவுமே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குது. இங்கேயும் நமக்கு கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது, நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் டெய்ல் ஒர்க்ஸோட. அப்படியே நம்ம மாடிக்கு போயிடலாங்க. வீட்டோட மாடிக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே ஒரு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு இன்னர் ஸ்டார்கேஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக மேலெல்லாம் டோர் போட்டுட்டாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். இந்த போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கு தனியாக ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே கொடுத்தாங்களே. அது போக வீட்டோட மாடிக்கு வந்தீங்கனாலும் தனியாக வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்குறாங்க. இல்லாட்டி தேவையில்லாத பொருளாக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணும் ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே நமக்கு மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு 2 போர்ஷன் வீடுங்க. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு 2 BHKன்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,65,00,000 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். நீங்கள் இந்த மாதிரியான போர்ஷன் டைப் வீடு வாங்கி நீங்கள் குடி வர மாதிரி இருந்தாலும் சரிங்க, இல்லை வாங்கி வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தாலும் சரி, பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.